இப்ப நீங்க விஜய நான் குறைச்சு மதிப்பிடல. 26 ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி உள்ள விஜய் வேற, ரிசல்ட் வந்த பிறகு உள்ள விஜய் வேற. எடப்பாடி பழனிசாமி தான் இதுல ப்ரூடண்டான ஒரு முடிவு எடுக்கணும். உங்களை நம்பி எப்படி காங்கிரஸ் வரும்? 4% நீங்க கன்னியாகுமரியில எடுத்திருக்கீங்க, 8% திருநெல்வேலியில எடுத்திருக்கீங்க, தூத்துக்குடியில உங்களுக்கு 10-12% தான் இருக்குது. தென்காசியில கிருஷ்ணசாமியும் போயிட்டாருன்னா அங்கேயும் சிங்கிள் டிஜிட். உங்களை நம்பி எப்படி காங்கிரஸ் வருவாங்க? அண்ணாமலை நீங்க ஜாதி ஆணவம் கொண்டவங்க, உங்க கட்சி 2 ஜாதி கட்சி தான், கொங்கு வேளாளர் ஒன்றையும் வன்னியரும் அல்லாத மற்ற ஜாதிகளுக்கு எதிராக இருப்பாங்க, 2 ஜாதி கட்சின்னு அவரும் உங்களை அடிக்கிறார். அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர், எல்லாவற்றையும் தாண்டி 40 வருடங்களுக்கும் மேலாக அவர் சொல்லி அடிப்பதில் கில்லின்னு சொல்லலாம், அரசியலை உற்று நோக்குபவர், விமர்சகர். அதை தாண்டி அவர் சொன்ன பல விஷயங்கள் தேர்தல் நேரத்துல பலித்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அவர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம். சார் 2024-26ஆம் ஆண்டு தமிழக தேர்தலை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வெற்றி கூட்டணியா தொடர்கிற ஸ்டாலின் அவர்களினுடைய கூட்டணி ஒரு புறம், திமுக, காங்கிரஸ், திருமாவளவன் அந்த கூட்டணியில ஒரு புறம், அங்கிருந்து நம்மளால ஒரு செங்கலை கூட பிரிக்க முடியலையே அப்படிங்கிற கவலையில எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக ஒரு புறம். ஆனா அதிமுக பாஜக ஆதரவு கொடுத்தாலும் கூட பாஜக கிட்ட இருந்து விலகி போயிட்டாங்க. பாஜக தனியாக, நாம் தமிழர் தனியாக. இப்ப இதெல்லாம் இல்லாம போட்டிக்காக ஒரு சதவீத வாக்குகளை பெறப்போகும் விஜய் அவர்கள், ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கும் விஜய் அவர்களும் களத்துல வரப்போறாரு. இந்த மாதிரி எதிரிகள் பிரித்திருப்பது வெற்றி கூட்டணிக்கு தானே சார் பலம். இவங்க எல்லோருமே ஒன்று சேர்ந்ததை எதிர்த்தால் தானே சார் ஒரு கூட்டணி ஆட்சி அமைய முடியும் 2026ல. கண்டிப்பா நீங்க விஜய சேர்க்கிறீங்க, பலம் நிரூபிக்காத அவரை நம்ம எப்படி ஒரு பலமானவரா சேர்க்க முடியும்? அவர் 26ல பலம் நிரூபிச்ச முறைதான் அவர் பிளேயர். அதனாலதான் நான் விஜய்க்கு சொன்னேன், 24ல நீங்க பலம் நிரூபிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு 26ல நீங்க பிளேயரா இருக்கலாம்னு சொன்னேன். இப்ப நீங்க விஜய நான் குறைச்சு மதிப்பிடல. 26 ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி உள்ள விஜய் வேற, ரிசல்ட் வந்த பிறகு உள்ள விஜய் வேற. ரிசல்ட் வந்த பிறகுதான் விஜய நம்ம ப்ரூவ்டு ஒரு டெஸ்டட் லீடர், ப்ரூவ்டு லீடர்னு கணக்குல எடுக்க முடியும். சோ நீங்க சொல்லக்கூடிய அந்த கான்செப்டுக்கு விஜய தள்ளி வச்சிடலாம். விஜய் அதுக்குள்ள இப்ப களத்துக்குள்ள இல்ல. 24ல அவர் ஒரு பலம் நிரூபிச்சிருப்பாருன்னா 26ல ஒரு களத்துக்குள்ள இருப்பார். இது சினிமாக்காரங்களா இருந்து அரசு விமர்சனம் பண்ணக்கூடியவங்களுக்கு புரியாது. இன்டெப்தா உள்ள லீடர்ஸுக்கு தான் இது புரியும். மு.க. ஸ்டாலினுக்கு புரியும், இவர் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியும், சீமானுக்கு இது புரிகிறது, மற்ற தலைவர்களுக்கு இது புரியும். சோ விஜய் பலம் நிரூபிக்காதவர். மற்றபடி நீங்க பலம் நிரூபிச்சவங்கள பார்ப்போம். திமுக அணி 47% பலம், மக்களவையில மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்திருக்கிறாங்க. சோனியாவையோ ராகுலையோ முன்னிறுத்தாம எடுத்தது ஒரு பிரமாண்டமான வாக்குதான். இதை முறியடிக்கணும்னா 1 to 1 கொண்டு வரணும். அன்னைக்கு ராஜாஜி ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் லீடர், பெரிய ஸ்டேச்சர் உள்ளவர், அவர் கருத்தை பலரும் கேட்டாங்க. அவரால் அண்ணா பிறந்தகையோட திமுகவை முன்னிறுத்தி ஒரு 1 to 1 கொண்டு வர முடிஞ்சது. இன்னைக்கு அண்ணாவுக்கு ஸ்டேச்சர்ல எடப்பாடி பழனிசாமி இல்ல. எடப்பாடி பழனிசாமி அதை ஒத்துக்கணும். அவர் டிக்ளைனிங் போர்ட்ஸ் 40ல இருந்து 33 ஆகி ஓபிஎஸ் போனதுனால 20 ஆயிருக்காரு. அப்போ அவர் டிக்ளைனிங், அவர் கீழே இறங்கிட்டு இருக்கிறாரு. அதை அக்செப்ட் பண்ணி அவர் 1 to 1க்கு வரணும். பிஜேபி, பாமக எல்லாமே பிஎம்கே எல்லாமே ஒரு 18% வாக்குல இருக்காங்க. சீமான் ஒரு 8.2% ஒரு ரைசிங் பார்ட்டியா இருக்கிறாரு. நீங்க ஒரு 1 to 1 கொண்டு வரும்போது எல்லாரும் தங்களுடைய பிளஸ்களையும் மற்றவங்களோட மைனஸையும் ஆர்கியூ பண்ணுவாங்க. அன்னைக்கு முதறிஞர் ராஜாஜி என்ன நினைச்சாருன்னா, காங்கிரஸ் தோற்கடிச்சா போதுங்கிற ஒரே புள்ளியில இருந்தாரு. அதனால அவர் அவரை அன்சீட் பண்ணிட்டாங்க, கூட்டிட்டு பதவி கொடுத்துட்டு அன்சீட் பண்ணிட்டாங்க, நியாயமான கோபம் அவருக்கு இருந்தது. அதுக்கு அவர் நெகட்டிவ் அவர் பொலிட்டிக்ஸா பண்ணார். இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாருமே ப்ரூடண்டா தங்களுக்குள்ள என்ன லாபம் பண்ணி பார்ப்பாங்க. பாஜக 2029 மையமா வச்சுதான் காய் நகர்த்துவாங்க. 26 அவங்க யூட்டிலைஸ் பண்றதுக்கு 29ல 98ல வாஜ்பாய் ஜெயித்த மாதிரி தோத்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு வெற்றியை 29ல பெற்றா போதும்னு தான் அவங்க நினைப்பாங்க. மோடி அதைத்தான் நினைப்பாரு. சோ அதை கருத்துல கொள்ளணும். சீமான் 1.1ல இருந்து 8.2 வரை வந்துட்டேன். நான் மக்களவை தேர்தலிலே நான் அகாலிதள், ஜேஜேபி, மாயாவதி, பிஆர்எஸ் இவங்க எல்லாம் பலகீனமடை போது நான் இந்தியா கூட்டணியையும் என்டியையும் மீறி நான் முன்னோட 2 மடங்குக்கு மேல வந்துட்டேன். அசம்பிளினா நான் கூட வருவாங்க அவரு கிளைம் பண்ணுவார். சோ இந்த சிச்சுவேஷன்ல எடப்பாடி பழனிசாமி தான் இதுல
புருடண்டான ஒரு முடிவு எடுக்கணும். நானே இந்த பேட்டி மூலமா எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றேன், நீங்க 20% வாக்கு வச்சிருக்கிறீங்க. நீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டபமா டெல்டா அறிவிச்சீங்க, 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தீங்க, எல்லாம் உங்க ஆட்சியிலேயே சில நல்லதுகள் இருக்குது. ஆனா நீங்க கூட்டணி அமைச்சுவிட மாட்டீங்க. கூட்டணி அமைக்காத பட்சத்துல நீங்க இன்னும் கீழே போவீங்க. நீங்க காங்கிரஸ் நினைச்சு கனவு காண்றீங்க. காங்கிரஸ் மத்திய அரசை கவிழ்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப 22 எம்பிக்கள் உள்ள ஸ்டாலினை விட்டு கவிழ்க்க முடியுமா? அதாவது காங்கிரஸுக்கு பலம் இன்னைக்கு தென் மாவட்டத்துல நாடார் சமூக ஏரியாவில தான் காங்கிரஸுக்கு பலம். நாடார்கள் திமுக காங்கிரஸ் காம்பினேஷனுக்கு போடுறாங்க. வெறும் காங்கிரஸ் தான் நாடார்கள் வழி வாங்குவாங்க. அது எடப்பாடி கூட சேர்ந்தாங்கன்னா என்ன முடிவு எடுக்க போறாங்கிறது டவுட். இப்ப நீங்க உங்களை நம்பி எப்படி காங்கிரஸ் வரும்? 4% நீங்க கன்னியாகுமரியில எடுத்திருக்கீங்க, 8% திருநெல்வேலி எடுத்திருக்கீங்க, தூத்துக்குடியில உங்களுக்கு 10-12% தான் இருக்குது. தென்காசியில கிருஷ்ணசாமியும் போயிட்டாருன்னா அங்கேயும் சிங்கிள் டிஜிட். உங்களை நம்பி எப்படி காங்கிரஸ் வருவாங்க? காங்கிரஸ் கூட வரமாட்டாங்க. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு காங்கிரஸ் ஸ்டாலின் கூட தான் நிற்பாங்க. 4 அரசியல் விமர்சகர்களை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் அது வருதுன்னு ஒரு பரபரப்புக்கு பத்தியில செய்தி கொடுத்துட்டு இருக்கலாமே தவிர நடைமுறையில திமுக யாரும் வரமாட்டாங்க. அக்யூமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு 3 எலெக்ஷன்ல நிரூபணம் ஆயிற்று. வெற்றி பெறது வரை அந்த அணி தொடருவாங்க. அப்போ இன்னைக்கு அண்ணாமலை உங்களை 3ஆம் இடத்துக்கு சொன்னதுக்கு வேகமா நிற்கிறாரு. உங்களை நீங்க பாஜகவுக்கு எதிராக கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் 18% கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஐயா பொன்னையனை வச்சு சொல்லும் போது அண்ணாமலை நீங்க ஜாதி ஆணவம் கொண்டவங்க, உங்க கட்சி 2 ஜாதி கட்சி தான், உங்க வேளாளர் ஒன்றையும் வன்னியரும் அல்லாத மற்ற ஜாதிகளுக்கு எதிராக இருப்பாங்க, 2 ஜாதி கட்சின்னு அவரும் உங்களை அடிக்கிறாரு. இப்ப இப்படி மோதிட்டு இருந்தா எப்படி திமுக அணியை தோற்கடிக்க முடியும்? சீமான் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவரா காட்டணும், நான் வளரணும், நான் ஸ்டாலினை தோற்கடிக்கணும் அவரு சொல்றாரு. சோ இந்த இடத்துக்குள்ள இந்த 3 போல்ஸும் பலம் நிரூபிச்ச இந்த 3 போல்ஸும் முக்கியமானவங்க. இந்த 3 போல்ஸையும் முதல் ராஜாஜி மிகப்பெரிய ஷார்ப் எட்ஜ் பிரெயின் உள்ள ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு ஆளு. அவர் அது யதார்த்த சூழ்நிலையில அவருக்குள்ள வெஞ்சன்ஸை செட்டில் பண்ண கரெக்டா ஒரு இது பண்ணாரு. இன்னும் கொஞ்சம் போனா அவரு லாபத்தை விட தான் யாருன்னு காட்டணுங்கிற எண்ணத்துல போனாரு. இன்னைக்கு எல்லாரும் தங்க லாபத்துல குறியா இருக்காங்க. ஏதான் பிரச்சனை. அன்னைக்கே ராஜாஜி தெளிவா இன்னொரு புருடண்டா பண்ணிருக்கணும்னா கூட்டணி ஆட்சிங்கிறத சொல்லியிருக்கலாம், அல்லது 7.8% வாக்கெடுத்த அவரு அதிக எம்எல்ஏ சீட் கேட்டிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாம தொடர் தோல்வியில இருக்கனால 57 தோல்வி, 62 தோல்வி, 2 தோல்வியை சந்திச்சதுனால 3ஆவது எப்படியாவது தோற்கடிக்கணுங்கிற மூடுக்கு போனாங்க. இங்க அப்படி இல்லை. இப்போ ஒரு எடப்பாடி தோத்து இப்ப ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. அப்போ சீமான் என்ன நினைப்பாரு? நான் 1ல இருந்து 8ல வந்திருக்கேன், இந்த இடம் எனக்கு 16 போனா போதும், 2031 நான் பாத்துக்கலாம்னு சீமான் நினைப்பாரு. இப்ப நான் 2வது இடம் வந்தா போதும், எனக்கு சீட்டு கூட பிரச்சனை கிடையாது, ஓட்டுல நான் தான் 2வதுன்னு நினைப்பாப்ல. என்டி என்ன நினைப்பாங்க? நம்ம எடப்பாடி கீழே தள்ளிட்டோம்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம சரண்டராய் தானே தீரணும் அப்படி நினைப்பாங்க. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆஸ்பிரேஷன்லயும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பே இருக்கிறாங்க. இப்ப விட்டு கொடுத்து போக வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான். அவரை நான் சந்திச்சு பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன். நீங்க ஒரு 80-90 சீட்டுக்குள்ள நின்று விடணும். மற்ற எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 49% பலமுள்ள ஒரு அணியை நம்ம கட்டமைச்சிடலாம். அதை கட்டமைச்சிட்டோம்னா 47% உள்ள திமுக அணிக்கு எதிராக ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்ததுன்னா இந்த 49% பலமுள்ள அணி வெற்றி வாக சூடக்குள்ள சூழ்நிலை வரும். அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான். அவர் 80-90 சீட்டுக்குள்ள நின்றுட்டாருன்னா அது சாத்தியப்படும். அதை இவரு வேலுமணி, தங்கமணி, தளவாய் சுந்தரம், இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எஸ்கி சுப்பையா, கிருஷ்ணமுரளி, மான்ராஜி, இப்படி அங்க இருக்க விஜயகுமார், இந்த தலைவர்கள் எல்லாம் சொல்லி ரவீந்திர துரைசாமி ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கு, நீங்க 80-90 சீட்டுக்குள்ள நின்று விடணும், அப்பதான் நம்ம இருக்க தயாரா இருக்கணும், அப்ப நமக்கும் அதுல ஒரு 50 சீட்டு வரை வெற்றி பெறதுக்கும் வாய்ப்பு வரும். அதை விட்டுக்கிட்டு இப்ப எடப்பாடி கூட யாருமே கூட்டணி வர மாட்டாங்க, பாமகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எடப்பாடி தனிச்சுன்னா என்ன கிடைக்கும்? சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இந்த பகுதிக்குள்ள உள்ள ஒரு 30 சீட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமியால ஒரு 8-10 சீட்டு ஜெயிக்க முடியும். இதோட எடப்பாடி பழனிசாமியோட வெற்றி வாய்ப்புங்கிறது முடிஞ்சு போகுது. என்டி என்ன செய்ய முடியும்? சவுத்துல கொஞ்சம் சீட்டு ஜெயிக்க முடியும், வெஸ்ட்லயும் சீட்டு வராது, சிட்டிலயும் சீட்டு வராது, மற்ற பகுதிகளில் யாருக்கும் சீட்டு வராது. திமுக ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஆட்களை எதிர்த்து ஜெயித்துருவாங்க. அன்னைக்கு அப்படித்தானே இருந்தது. வடக்க மட்டும் காங்கிரஸ் காமராஜுக்கு எதிராக திமுக பலமா இருந்தது. தெற்கே மேட்டையும் ஃபார்வர்ட் பிளாக், நாம் தமிழர், சோசியலிஸ்ட் கட்சிகள், சுதந்திரா கட்சி தெற்க மேற்குல நல்லா செல்வாக்குல இருந்தது. அப்படித்தானே அன்னைக்கு இருந்தது. அப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததுனால தானே
ஒட்டுமொத்த தமிழகத்துல தோற்கடிக்க முடிஞ்சது. எடப்பாடி பழனிசாமி பழைய ஜெயலலிதாவுக்கு அதிமுகன்னு கடந்த காலத்தின் கைதியா இருக்கக்கூடாது. நீங்க வன்னியர் பெல்ட்டுக்குள்ள 10.5 நல்ல செல்வாக்கோட இருக்கிறீங்க. நாடார் பெல்ட்டுக்குள்ள உங்களுக்கு 4%, 8% சிங்கிள் டிஜிட்ல இருக்கிறீங்க. முக்குளத்தூர் பெல்ட்ல ஓபிஎஸ் உங்களுக்கு வாலாட்டும் கேடயமா இருந்த ஓபிஎஸ் போன பிறகு ஏற்கனவே உங்களால பாதிப்படைந்த சசிகலா தினகரனோட ஓபிஎஸ் சேரும் போது ரொம்ப மோசம் போயிட்டீங்க. சிம்பிளா 33% இருந்த நீங்க 20% இறங்கி போயிட்டீங்க. அப்ப இந்த சூழ்நிலைய ஒத்துக்கிட்டு முதல்ல இதுக்கு அக்செப்ட் பண்ணி வர வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான். அவரு திமுக அதிமுக போயிட்டு கலைஞர் ஜெயலலிதா போயிட்டுன்னா அது இல்ல, உண்மை நிலைமை அது இல்ல. நீங்க யோசிக்கணும். 38% சேலத்துல வாக்கெடுத்த அதிமுக 8% திருநெல்வேலி எடுக்குதுன்னா அது மாற்றங்கள் இருக்குது நாட்டுலங்கிறத ஒத்துக்கணும். 62 பொசிஷன் தான் இருக்குது. ஆனா அண்ணாவின் பொசிஷன்ல கூட எடப்பாடி பழனிசாமி இல்ல. அப்ப இதெல்லாம் யதார்த்தத்தை கருத்துல கொண்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல இதுல தயாராகணும். அவரு தயாரானா என்டிஏ கன்வின்ஸ் பண்ணிடலாம், சீமான கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவரு தனிச்சையை பிரிந்து நான் ஜம்ப் பண்ணி போறேன், சீனமங்கில் மாறி போறேன்னு சொல்றாரு. என்றாலும் அவர் இன்னைக்கு ஒரு எஸ்பியை வச்சு சீமான ஸ்டாலின் மோதுறாருன்னு சொன்னா ஒரு 8% வாக்கெடுத்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை ஒரு சூப்பரண்டா போலீஸை வச்சு இந்த அரசு மோதுது. அவர் அந்த இடத்துல வைக்கிறாங்க. அவரை இன்னொரு மாயா பிரசாத் மாதிரி ஒரு தலைவரை எதிர்க்கக்கூடிய ஒரு எஸ்பியை அதே இடத்துல வச்சிருக்காங்க. இன்னொரு டம்மி போஸ்ட்ல அவரை பண்ணாங்கன்னா நீ அந்த தலைவரை எதிர்த்து போகணும் என்கரேஜ் பண்றாங்க. அப்போ அந்த சீன் எல்லாம் அவருக்கு கன்வின்ஸ் பண்ணி சீமானே ஒன்று கொண்டு வந்துட முடியும். இப்ப அவரு அதை விட்டுக்கிட்டு இப்ப அவரு திமுகவுக்குள்ள எடப்பாடியை வச்சு தேராதுன்னு நினைச்சுக்கிட்டு எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது நினைச்சுக்கிட்டு நான் உதயநிதி ஸ்டாலின் விட மாட்டேன், கனிமொழியை சப்போர்ட் பண்ணக்கு நாங்க தயங்க மாட்டோம், இவரு துரைமுருகனை மீறி நீங்க துணை முதல்வர் போட்டீங்களான்னு திமுகக்குள்ள பேசுறாரு. அது பிரயோஜனம் இல்லை. அவங்க ஆஸ்பிரேட் பண்ணுவாங்களே தவிர ஸ்டாலினோட அந்த டிக்டேட்டுக்கு உள்ளதான் இருப்பாங்க. ஸ்டாலினை மீறி இவரு துரைமுருகனோ கனிமொழியோ மூவ் பண்ண போறது இல்லை. அப்ப அவரையும் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரணும். அரசியல் ரீதியா அவர் சீனமயில் மாறி வளரணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். சோ இதெல்லாம் ஒரு புத்திசாலித்தனமா யதார்த்த அரசியல் சூழ்நிலை உணர்ந்த ஒருத்தரால தான் முடியும். என்னால முடியும். நான் எனக்கு தனிப்பட்ட விருப்பம்லாம் ஸ்டாலின் மேல கிடையாது. ஸ்டாலின் பெரிய உயரத்துல இருக்காருங்கிறத ரெகனைஸ் பண்ணி பேசக்கூடியவன் நான். ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ங்கிறத பேசக்கூடியவன் நான். ஆனா எங்க அண்ணன் ரஜினிகாந்துக்காக ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு நான் முழுமையா நின்னேன். ஆனா இன்னைக்கு நான் ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேணும். அந்த முதல் ராஜாஜி மிகப்பெரிய தலைவர், பெரிய ஸ்டேச்சர் உள்ளவர். அந்த ஸ்டேச்சருக்கு இன்னைக்கு யாரும் இல்லை. பட் அந்த அவருடைய இருந்து லெசனை படிச்சுக்கிட்டு சில விஷயங்களை செய்ய முடியும். அதை செய்து ஒரு 1-to-1 கொண்டு வந்தாதான் இன்னைக்கு திமுகவை தோற்கடிக்க முடியும். அதற்கு நான் தயாரா இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ஆணவத்தையும் அகங்காரத்தையும் விட்டுக்கிட்டு நம்மளை கூப்பிட்டு அந்த 1-to-1க்காக பேசினாருன்னா 80-90 சீட்டுக்குள்ள நிற்பாருன்னு சொன்னா ஸ்டாலின் தோற்கடிக்கிறத நான் பண்ணி தரேன். அதுல எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் அது ஒரு வெஞ்சர் ஆட்டே ஒரு அட்வென்ச்சர் ஆட்டே நான் பண்ணதுக்கு தயாரா இருக்கிறேன்.